ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்படி சொன்னாவே பூமர் அப்படின்ட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தெரியலை. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் பாபின் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பாபின் சுற்றும் போது இந்த என்ன சொல்கிறது, கைடு இருக்குது பாருங்கள். கைடு நம்மளோட தொடத்தட்டி வச்சு தூக்கிக்கோங்க. அப்படி தூக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசியில் கொஞ்சம் அடிபடாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வச்சுட்டு நீங்கள் பாபின் சுற்றுனீங்கன்னா ஊசி அடிபடும். தொடத்தட்டியை வச்சு கொஞ்சம் அந்த கைடு கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு பாபின் சுற்றிக்கோங்க. அப்போ ஊசிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நார்மலாக இருக்கும். இப்போ லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ நேரத்தில் தைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே தைச்சிடலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் 1/2 ஹவர் ஆகும். 1/2 ஹவர்க்குள்ளேயே தைக்கணுன்னாலும் தைக்கலாம். உங்களுக்கு பழக்கம் ஆக ஆக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் முடிச்சிடலாம். அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. தச்சு பழக பழக கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டைமிங் கம்மியாகவே முடிக்க முடியும். இப்போ நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸில் அங்கங்கே ஊசி வச்சு நெக் லைனில் ஃபுல்லாக ஊசி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்கணுமா, இல்லைன்னா ஊசியில் நூலை கோர்த்து அங்கங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு தைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் தைக்க பழகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு தைக்கும் போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊசியில் நூல் கோர்த்துட்டு அங்கங்கே டாக்கா தையல் போட்டுக்கலாம். டாக்கா தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஊசியை வச்சுட்டு கூட அங்கங்கே நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அப்போ கூட அந்த பின் பண்ணுற இடம் வரைக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது நழுவி போகிற மாதிரி இருக்குது, கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச்சு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்கா தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே பெரிய டாக்கா தையல், இப்போ நம்ம சாரீ ஃபால்ஸுக்கு டாக்கா தையல் போடுவீங்கள்ல, பெரிய தையல், அந்த மாதிரி நெக்லைன் சுற்றி டாக்கா தையல் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை சுற்றி நீங்கள் தையல் போட்டுட்டு டாக்கா தையல் பிரித்து விட்டுடலாம். நான் எப்போவுமே எந்த டாக்கா தையலுமே போட மாட்டேன். ஊசி வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் பின் பண்ணிக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் அப்படியே தச்சு பழகிட்டதுனால எனக்கு அந்த அவசியம் இருக்காது. அப்படியே நான் தச்சிடுவேன். எந்த லூஸ் தையலோ லூஸ் தையல் இல்லை, எந்த லூஸோ இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது அங்கங்கே லூஸாக இருக்கிறது, இந்த அலையாக வருது, அந்த மாதிரிலாம் எனக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்படியே வச்சுட்டு நான் நெக் லைனில் ஒரு லைன் போட்டுட்டு சைடில் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். அது நார்மலாகவே நல்லாயிருக்கும், எந்த இதுவும் இல்லை. அதான் நீங்கள் தைக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் ஆகிட்டு உங்களுக்கு எந்த ஒரு உபகரணமோ எந்த ஒரு விஷயமோ தேவையில்லாமல் நீங்கள் சிம்பிளாக தைச்சிடலாம். இப்போது பேக் தைச்சிட்டு இருக்கேன். பேக் நான் லைனிங்கை விட ஒரிஜினல் பீஸ் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுப்பேன். எதுக்குன்னா லைனிங்கும் ஒரிஜினல் பீஸும் ரெண்டும் ஒன்றா விடும்போது அதை சேர்த்து மடிக்கும் போது உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கலாம். அதனால் லைனிங்கை கொஞ்சம் கம்மியாகவும் ஒரிஜினல் பீஸை அதிகமாகவும் விட்டு ஒரிஜினல் பீஸை லைனிங் கூட மடிச்சுப்பேன். அப்படி மடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு லைனிங்கில் ஒரு 1 இன்ச் நம்மளுக்கு மிச்சமாகவும் ஆகும், நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். நீங்கள் முதுகுக்கு ஜாயிண்ட் போட்டு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அப்போனா லைனிங் ஒரு 1/4 இன்ச்சு தையவாசிக்கு மட்டும் இடம் விட்டுட்டு நீங்கள் ஒரிஜினலில் ஒரு 1.5 இன்ச்சு தனியாக பெல்ட் மாதிரி கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி அடித்து திருப்பி மேல் தையல் போட்டு பேக் பீஸ்க்கு எம்மிங் பண்ணாலும் அழகாக இருக்கும், இல்லை மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அது கஸ்டமர் கேட்குறத பொறுத்து. எனக்கு பேக் எம்மிங் பண்ணி வேணும்னு சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எம்மிங் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் அப்படி கேட்குறது கிடையாது, சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கலாம். ஏன்னா அது வேலை அதிகம் இல்லை. நம்ம ஒரு 1.5 இன்ச்சு துணி பெல்ட் கட் பண்ணணும், அடித்து திருப்பணும், திருப்பி மேல் தையல் போடணும், அப்புறம் அதை வச்சு ஒரு அயனிங் கொடுக்கணும், அயனிங் குடிச்சிட்டு எம்மிங் பண்ணணும். அதனால் நார்மல் ஒரு 150 நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் பேக் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 170 வாங்கிக்கலாம். இல்லை தையல்லே போதும், மிஷின் தையலே போதும்னா நீங்கள் 150 வாங்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா துணியுமே கட் பண்ணிட்டேன். ஆம் ஹோலு சைடில் இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்த துணியெல்லாம் கட் பண்ணிட்டேன். எப்போவுமே தச்சு ஒரு தையல் தைச்ச உடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிடுவேன்.
அதுதான் வந்து நல்லது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். அப்பப்போ நூல் வந்து அங்கங்கே தொங்கிட்டு இருக்க மாதிரி பண்ண மாட்டேன். அழகா அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ நெக் லைனில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. சைடில் ஒரு நூல் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் எல்லா துணியுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இப்போ பேக்னா பேக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மிஷின்லேயுமே எக்ஸ்ட்ரா நூலோ அந்த இதுவோ இல்லாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து பேக் டாட்டு தையல் வந்து போட்டுட்ருக்கேன். பேக் டாட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். பேக் வந்து கரெக்டாக அழகாக இருக்கிறதுக்கு பேக் டாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நம்ம வந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு இடுப்புக்கு சென்டர் வச்சுட்டு 2 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து டாட் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரியே 2 டாட்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது பேக் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பேக்கை. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து எடுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணும்போது ஒன்றா வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இதுலேயுமே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வெட்டிகிட்ருக்கேன்ல அந்த இடம் தப்பு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெட்டணும். நான் தள்ளி போய் கொஞ்சம் பின்னாடி வெட்டிட்டேன். இதனால் என்னென்னா நம்ம கட் பண்ணும் போதே 2 பீஸ் கரெக்டாக கட் பண்ணோமான்னு நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஏடா கூடலாம் வரும் நம்மளுக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டேன்னா இப்போ அதில் ஒரு பக்கம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து வேஸ்ட்டு தானே. டைமிங்கும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வெட்டுறேன் பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த சைடு இருக்கிற பார்ட்டுக்கு போக வேண்டியது. நான் வந்து தப்பாக வெட்டிட்டேன். இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அந்த சைடு இப்போ ரைட் சைடுனால் லெஃப்ட் சைடு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குமே வந்து நான் எந்த ஒரு ஊசியோ அதெல்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன். நான் அப்படியே தச்சிடுவேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் தாக்காத் தையலோ இல்லைன்னா வந்து ஊசி வச்சுட்டு நெக்லைனில் ஒரு 2-3 ஊசி குண்டு ஊசி பயன்படுத்தி அந்த நெக்லைனில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து போடலாம். உங்களுக்கு தைக்க வந்து பழக்கமாயிடும். எது ஒன்றுமே சிரமமாக தெரியாது. அப்படியே நீங்கள் வந்து தச்சிடலாம். தச்சு முடித்த உடனே எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு எடுத்து நீங்கள் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். எல்லாருக்குமே வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 36 இன்ச்சு 34 இன்ச்சு பாடிக்கெலாம் வந்து 1.25 இன்ச்சு டாட் வந்து விடலாம். ஒரு 40 இன்ச்சு அந்த மாதிரிக்கெலாம் 1.5 இன்ச்சு வரைக்குமே டாட்டில் வந்து ஷேப் பிடிக்கலாம். அப்போ வந்து 1.5 இன்ச்சு நீங்கள் ஷேப் பிடிச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு டாட்டில் ஷேப் கிடைக்கும். அப்புறம் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்பீங்க பாருங்கள். அது வந்து 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிப்போமா, அது வந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து 3.25 இன்ச்சு இந்த சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம் பார்த்தீங்களா, சைடு டாட்டு. அதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மொத்தத்தில் ஒரு 4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஒரு 40 இன்ச்சு 42 இன்ச்சு 44 இன்ச்சு பாடிக்கு ஒரு 4 இன்ச்சு ஷேப் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக அந்த ஷேப்போடு போய் உக்காந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும், நச்சுன்னு இருக்கும். போடும்போது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஷேப்பு. ஃப்ரண்ட்டு வந்து ஒரு சைடு ரைட் ஹேண்ட் சைடு தைச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தைச்சிட்டு இருக்கேன். அதுக்குமே அதே மாதிரி தான். ஈஸியாக நம்ம வந்து தையல் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டு அதில் சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டைலரிங் கற்றுக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைலரிங்குமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. போனோமா கற்றுக்கிட்டோமா வந்தோமான்னு அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்கவே முடியும். அது கூட என்ன கேட்டிங்கன்னா அது கூட ஒரு தவம் மாதிரி தான். நீங்கள் எந்த ஒரு யோசனையோ எந்த ஒரு மன அழுத்தமோ நம்ம வீட்டோட சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு நீங்கள் டைலரிங் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டைலரிங் கற்றுக்கவே முடியும். நம்மளுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் ஒரு 2 ப்ளவுஸ் எடுத்து அது டைலர்ஸ்க்கு தான் தெரியும். எவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் ஒரு டயர்டாக ஒரு சோர்வாக இருந்தால் கூட ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் எனக்கு உடனே வேணும்னா எல்லா கவலையுமே நம்மளுக்கு மறந்து போயிடும். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு அப்படி தான். எல்லா கவலையுமே மறந்துடும். இப்போ பட்டி பீஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஷேப் காமிச்சேன் பார்த்தீங்கள்ல, ஷேப் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்பவும் ஷார்ப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் போடுறது கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பாயிண்டடாக ஷார்ப்பாக கப் சைஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஷார்ப்பாகவோ பாயிண்டடாகவோ யாருமே கப் சைஸ்லாம் கேட்குறது கிடையாது. நார்மலாக இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்குது. யாராவது சில பேர் ரொம்ப ஒரு ரேராக தான் கப் சைஸ்லாம் ஷார்ப்பாக கேட்டுட்ருக்காங்க. ஆனாலுமே இப்போ நான் உங்களுக்கு இதில் கப் சைஸ் காமிச்ச பார்த்தீங்களா, ஷார்ப்பாக வரும். பட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சுருக்கேன். 2 பீஸ் கூட வைக்கலாம். இவங்க ரொம்ப எனக்கு ஹார்டாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரே ஒரு லைனிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இல்லைனா நம்ம 2 லைனிங் துணி கூட கொடுக்கலாம். இல்லைனா ஒரு லைனிங் துணி மட்டும் அந்த கலரில் கொடுத்துட்டு இன்னொன்று நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பீஸ் இருக்கும்ல, அதில் ஏதாவது கலர் கூட மேட்ச் பண்ணி இது கூட கொடுக்கலாம். அப்போ கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட்டி தையல் போட்டுட்டு அங்கங்கே அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அது வளைவு வரும். மேலே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி துணி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நேராக அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து ஷேப் வரைக்கும் வந்தால் துணி வந்தால் போதும். மிச்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் அப்பப்போ கட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும்.
எப்போவுமே ஃப்ரண்ட்டு போட்டு பேக் எடுத்து வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 ஃப்ரண்ட்டையுமே போட்டுட்டு பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து அளவு வைக்கணும். ஆர்ம் ஹோல்லேருந்து மடிச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஒரு 1.5 இன்ச்சு மடிப்போமோ அந்த 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து அளவு வைங்க. ஆர்ம் ஹோல்லேருந்து அளவு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். அப்போது அப்படி மடிக்கும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வராது, கரெக்டாக இருக்கும். ரெண்டு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே ஸ்ட்ராங்காக வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு வந்து பட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் வந்து அங்கே வந்து பாயிண்டடாக நிற்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டி வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துட்டு 2 மடிப்பு மடிக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு இப்போ அளவெடுக்கிறேன். எப்போவுமே நம்ம தைச்சிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்துட்டால் அவங்களுக்கு வந்து அந்த அளவு மாறிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு அளவில் போட்டு போட்டு பழகிட்டு அந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து நோட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கு வந்து நம்ம இப்படி ஒரு சின்ன சின்ன வேலை கூட நம்ம வந்து ரொம்ப மைனூட்டாக அதை கவனித்து தைச்சி அவங்க கொடுத்துருக்க அளவை விட ஷேப் கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. நம்மளை தேடி தான் வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் கூட நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸில் வந்து பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பண்ணிட்ட மாதிரி அவங்களுக்கு வந்து தோணும். நல்லா இல்லையே, கரெக்டாக இல்லையே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் கண்டிப்பாக 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ப்ளவுஸோட மெயினே. ஏன்னா அவங்களுக்கு வந்து போட்டு ஒரு இடத்துல வந்து கரெக்டாக அது வந்து கரெக்டாக ஆகிட்ருக்கும். நம்ம வந்து அதை வந்து இது பண்ணாமல் கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கேமரா நல்லா தெரியுதா தெரியலையான்னு ஒரு டவுட் வந்துருச்சு நடுவில். அதனால் சரின்ட்டு இந்த பக்கம் எடுத்து வைக்கலாமான்ட்டு பார்த்தேன். இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இந்த சைடு தெரியுறதே நல்லா தான் தெரியுது, அதை தூக்கி எதுக்கு அந்த பக்கம் வச்சுக்கிட்டு, அதனால் ஓகேன்ட்டு 2-3 ஆங்கிளில் வச்சு பார்த்தேன் கேமரா எப்படி தெரியுதுன்னு. சைடில் வந்து கருப்படிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் சரின்ட்டு நான் திருப்பி திருப்பி வச்சு பார்த்தேன், ஒன்றும் தெரியல. சரி இதுவே கரெக்டாக இருக்குன்னு விட்டுட்டேன். நான் சென்டரில் வந்து லைட்டாக வந்து ஒரு டாட் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா மடியும் போது அழகாக அந்த வி ஷேப் வரும், அதுக்காக தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத விட லைட்டாக ஒரு கர்வாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நான் இப்போ வந்து இங்கே சென்டரில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படியே ஃபுல்லாக உள்ளே மடித்து ஒரு டாக்கா தையல் போட்டு அப்படியே தைச்சிடுங்க, நல்லாயிருக்கும் இது.
ஐப்பட்டி தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கீழே துணியை வச்சு தைங்க. ஒரு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே சும்மா கொஞ்சம் மடிச்சுட்டு அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுட்டா ஐப்பட்டி போர்ஷன் வந்து ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ ஐப்பட்டி தைச்சிட்டோம், ஊக்குப்பட்டி தைச்சிட்டோம். எதுக்கும் ஒரு வாட்டி ஒன்ஸ் வந்து வச்சு பார்த்துடணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கீழே இருந்து அந்த 2 ஜாயிண்ட் கரெக்டாக சேருதான்னு பார்க்கணும், சென்டர் டாட் கரெக்டாக சேருதான்னு பார்க்கணும், நெக்லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது 3 தான் வந்து இந்த ஃப்ரண்ட் பட்டியில் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் பீஸ் போட்டு மேலே வந்து ஷோல்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையல் போட போகிறோம். இப்படி தையல் போட்டால் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து கை மட்டும்தான் தைக்கணும். கை மட்டும் தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஷோல்டரில் வந்து எப்போவுமே 2 தையல் போடுங்க. டாக்கா போட்டு ஆரம்பிங்க, டாக்கா போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கும் டாக்கா போட்டு ஆரம்பிங்க, டாக்கா போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நூல் வந்து அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நூல் இல்லாத ப்ளவுஸ் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக் லைன் கொடுக்கறதுக்காக. நெக் வந்து இவங்க எம்மிங் தான் கேட்டிருக்காங்க. நார்மல் யூ ஷேப் தான், நெக் எம்மிங் தான். அதனால் ஒரு 1 இன்ச்சுக்கு நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 6, ஏன்னா கழுத்து வந்து கொஞ்சம் பெரிய கழுத்து, அதனால் ஒரு 5, 6 பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
நம்ம கட் பண்ண பீஸு ஒரு 6-7 பீஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து கிராஸ் சைஸில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கிராஸோட கிராஸை வச்சு ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐப்பட்டி இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஷேப்பும் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் வச்சுட்டு தச்சுக்கிட்டே வரலாம். அங்கங்கே அரக்காத்து குத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி தையல் போடும்போது ஈஸியாக வரும். ஃப்ரண்ட்டு நெக் லைன் கிட்ட அந்த வலி வரும்ல, அங்கே ஒரு 4 அரக்காத்து கொடுங்க. பேக்கில் வந்து 2 பக்கமும் வந்து யூ வரும்ல, அந்த சைடில் ஒரு 4 அரக்காத்து கொடுங்க. அப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு 4 அரக்காத்து கொடுங்க. அவ்வளோதான். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மடக்கி தையல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளீனாக வரும். அந்த துணி இருந்ததுன்னா எம்மிங் பண்ணும்போது மொத்தமாக இருக்கும், அதனால் அழகாக இருக்காது. அதனால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து அப்படியே அடித்து திருப்பி ஒரு தையல் வந்து போட போகிறேன், அவ்வளவுதான். இப்போ வந்து ஜாயின் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சைஸ் வந்து ஒரு 48 இன்ச்சு சைஸு, 48 இன்ச்சு பாடி சைஸு. நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அப்போ 52 இன்ச்சஸ் வந்து இது செஸ்ட்டோட சைஸ் வந்து 52 இன்ச்சஸ்ஸு. கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு கையோட சுற்றளவு வருது. அதனால் வந்து இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஜாயின் வந்து எப்போவுமே வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி ஜாயின் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து வெளிப்பக்கம் ஜாயிண்ட் வந்து தெரியாது. ஜாயின் போட்டு ஜாயின்ட்லேயுமே 2 தையல் கொடுங்க. ஏன்னா அண்ட்ராம்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக வேர்க்கும் போது அங்கே வந்து சீக்கிரமாக தையல் வந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாயின் போட்டாலும் அப்படியே மடித்து வச்சு ஜாயிண்ட் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு டாக்கா போட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி விட்டு கொஞ்சம் கீறி விட்டுட்டு திரும்ப ஒரு தையல் போடுங்க. அப்போ 2 தையல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து துணி கிழியறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வாய்ப்பு கம்மி தான்.
பாபின் வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு காசு வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு பாபின் ஃபுல்லாக நீங்கள் வந்து தைச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 350லேருந்து ரூ. 400 வரைக்கும் வாங்கலாம். ஆனால் இதில் இருக்கிறது வந்து ஃபுல் பாபின் சுற்றாது. ஃபஸ்ட்டு வரும் இல்லையா ஜெம்சி மிஷினு, அதில் வந்து ஒரு பாபின் ஃபுல் பாபின் இருந்ததுன்னா தைச்சிங்கன்னா ஒரு 500 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி தான் பாபின் வந்து சுற்றும், நின்றுடும். அதனால் வந்து இதுலேயுமே வந்து ஒரு பாபின்லேயே வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக சுற்றினோம்னா ஒரு ரூ. 50 வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். கை தைச்சி முடித்ததும் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் இப்படி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நூல் எப்போவுமே சொல்கிறது தான், நூல் வந்து ஒட்டை கட் பண்ணணும்.
கைக்கு நீங்கள் எந்த ஷேப்புமோ அப்படிலாம் கொடுக்கணுன்ற எந்த அவசியமுமே இல்லை. அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இப்படி இழுத்து தைக்கணுமா, அப்படி தைக்கணுமா, அந்த மாதிரிலாம் எந்த யோசனையும் தேவையில்லை. ஒரு இன்ச்சை அப்படியே வச்சு நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டே வரலாம். அதுவாக வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கை தைக்கும் போது ஃப்ரண்ட்டில் மட்டும் குழி எடுப்பீங்க பாருங்கள், அது மட்டும் எடுத்து அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் வந்து மாறிடும். அந்த குழி எடுத்த பகுதி வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வரணும், மேடாக இருக்கிற பகுதி பேக் போர்ஷனில் வரணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. மற்றபடி வந்து கை வந்து நீங்கள் அப்படியே தைச்சிடலாம். தச்சு முடிச்சது பேக்குக்கு வந்து அளவு வந்து பேக்கோட நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், அந்த பேக்கை வச்சு அப்படியே அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக நம்ம டேப் வச்சு அளந்து பண்ணால் கூட கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வந்து வராது, முன்ன பின்ன ஆகும். அதனால் அப்படியே அளவு ப்ளவுஸை அளந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷனுக்கு. ஃப்ரண்ட்டுக்குமே அப்படி தான். ஐப்பட்டியோட போர்ஷன் வச்சு ஐப்பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டியோட போர்ஷன் வச்சு ஊக்குப்பட்டியோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் ஃப்ரண்ட்டு வந்து அதிகமாக போடுவாங்க, பேக் வந்து கம்மியாக போடுவாங்க. சில பேர் வந்து பேக் போர்ஷன் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் போர்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஸ்ட்ரெயிட் லைன் தையல் தான் எப்போவுமே கொடுப்பேன். அது ஏன்னா திடீர்னு வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கொடுக்கும்போது அவங்க ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 4 மாதம் கழித்து அவங்க கொஞ்சம் உடம்பு போட்டுட்டாலோ இல்லை வந்து மெட்டீரியல் வந்து தண்ணியில் நனைச்சி சுருங்கிட்டாலோ அவங்க வந்து ஒரு தையல் பிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கணும், சிரமமாக இருக்கக்கூடாது. ஒரு தையல் பிரித்த உடனேயே அவங்க வந்து அந்த ப்ளவுஸை வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். எப்போவுமே நான் ஹார்ம் ஹோலில் கட் கொடுத்து அப்படி ஸ்டிச் பண்ணவே மாட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் தையல் தான் கொடுப்பேன். நான் சுடிதார் தையல் மாதிரி தான் போடுவேன். ப்ளவுஸுக்கு வந்து தனியாக கை தனியாக ஆர்ம் ஹோல் தனியாக இது வரைக்கும் நான் தைச்சதே கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா, திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பிரிச்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு டைலர் தேடி திரும்பவும் அவங்க வந்து ஓடி வரக்கூடாது. ஒரு ப்ளவுஸை தைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சே அந்த ப்ளவுஸை வந்து ஒரு தையல் பிரிக்கணுன்னா அவங்களா வீட்டில் வந்து ஈஸியாக பிரிச்சுக்கிற மாதிரி தான் என்னோடய ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒரு லேடிஸ் தானே, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் தையல் தைக்கிறேன். எப்போவுமே தனித்தனி தையல் போட்டதே கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்காக அவங்களோட தேவையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோன்ட்டு நான் எப்போவுமே அப்படி தான் நினைக்கிறேன் என்ன. அதனால் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு தான் எப்போவுமே நினைப்பேன். எது ஈஸியான மெத்தடோ அந்த மாதிரி தான் நினைப்பேன். ஒரு தையல் டக்குன்னு அவங்க பிரிக்கணும்னா அவங்க பிரித்த உடனே அந்த கையும் உடம்பும் வந்து லூஸ் ஆகிடணும். அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டிச்சஸும் ஐடியாவும் எப்போவுமே நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு வாட்டி தைச்சி கொடுக்குறோம், அவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்க உடம்பு போட்டாலோ இல்லை திடீர்னு ஒரு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாலோ மூஞ்சி காமிக்காதீங்க அவங்கக்கிட்ட. இல்லை நீ கொடுத்த அளவு ப்ளவுஸ் இப்படி தான் இருந்துச்சு, நான் அந்த அளவுக்கு தான் தைச்சிருக்கேன், திரும்ப நான் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் வாதம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு 35 வயசுக்கு மேலேயே ஒரு நாள் இருக்கிற உடம்பு இன்னொரு நாள் இருக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம 35 வயசை தாண்டும் போது மனோபாஸ் பிரச்சனைகள், பீரியட்ஸ் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் எப்போ உடம்பு ஊதும் எப்போ உடம்பு இளைக்கும்ன்ட்டு லேடிஸாக இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்கள போய் கஷ்டப்படுத்திட்டு சிரமப்படுத்திட்டு பண்ணாமல் ஒரு லூஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, ஒரு தையல் டைட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. அதே மாதிரி டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, ஒரு தையல் பிரித்து கொடுக்கறதுனாலையும் நம்ம குறைஞ்சிட போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம பண்ணுற விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து எப்போவுமே காலகாலத்துக்கு உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் கஸ்டமரை எப்பயுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் 99% நினைப்பேன். அவங்க வந்து என்ன ஆல்ட்ரு சொன்னாலும் அதை வந்து அவங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணுன்றது தான் என்னோடய எண்ணமாக இருக்கும். சரி பண்ணி அவங்க சந்தோஷமாக இது நல்லா இருக்கே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அந்த ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ இந்த தொழிலை வந்து அவ்வளோ லவ் பண்ணி நம்ம கற்றுக்குறோம். அதனால் அந்த வார்த்தையை அவங்க